Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா pair of angles தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல டைப்ஸ் ஆஃப் angles பார்த்திருந்தோம். ரைட் ஆங்கிள்னா என்ன, obtuse ஆங்கிள்னா என்ன, acute ஆங்கிள்னா என்னன்னு பார்த்திருந்தோம். அதெல்லாம் ஒவ்வொரு ஆங்கிள் தான். அதை வச்சு பார்த்திருந்தோம். இப்போ நம்ம ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவுல இருக்கிற ஜியோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். pair அப்படினாவே ரெண்டு அப்படினு அர்த்தம். சோ two ஆங்கிள்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஜியோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் என்ன, அதை பேஸ் பண்ணி அந்த ஆங்கிள்ஸ் எப்படிலாம் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கறத பார்ப்போம். First angle adjacent angle, second linear pair, vertically opposite angles, supplementary angle and complementary angles னு சொல்றோம். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா adjacent angles. adjacent அப்படினா அடுத்து இருக்குதுன்னு அர்த்தம். சோ adjacent anglesனா ரெண்டு ஆங்கிள்ஸ் அடுத்தடுத்து இருக்கிறது தான். அதாவது நெக்ஸ்ட் டு ஒரு ஆங்கிளுக்கு பக்கத்துல இன்னொரு ஆங்கிள் இருக்கிறது தான் நம்ம adjacent angles னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னலாம் அப்படினா இப்போ இந்த டயகிராம் பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ரே OA and my second ray OB. It has a common arm OC இருக்கு அப்படிதானே. இந்த ரெண்டு ஆங்கிளுமே 1 and 2 வந்து நான் இப்போ adjacent ஆங்கிள்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா they have a common vertex O இருக்கு and they have a common arm OC இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிள் அட்ஜசண்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில என்ன கண்டிஷன்ஸ்னா அதுக்கு காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், காமன் ஆர்ம் இருக்கணும். இங்க காமன் ஆர்ம் OC, காமன் வெர்டெக்ஸ் O. நான் காமன் ஆர்ம் இருக்குல்ல OA and OB, it should lie on either side of the common arm. இந்த நான் காமன் ஆர்ம் ரெண்டுமே இந்த காமன் ஆர்மோட ரெண்டு பக்கத்துலயும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே adjacent ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ இன்னும் டவுட்டா இருந்ததுன்னா என்னோட செகண்ட் டயக்ராம் பாருங்க. ஆங்கிள் 1 and ஆங்கிள் 2. இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் they have a common arm OP அப்படிங்கிற காமன் ஆர்ம் இருக்கு அப்படிதானே. ஸோ காமன் ஆர்ம் இருக்கு. ஆனா இங்க பாருங்க இதோட வெர்டெக்ஸ் இங்க இருக்கு. இந்த ஆங்கிள் ஒன்னோட வெர்டெக்ஸ் வந்து P ல இருக்கு, ஆங்கிள் 2 ஓட வெர்டெக்ஸ் O இருக்கு. they don't have any common vertex இல்ல. ஸோ 1 and 2 are not adjacent angles. இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம செகண்ட் டைப் பார்க்க போறோம். செகண்ட் டைப் அப்படிங்கிறது linear pair of angles. இதுவும் அதே தான், adjacent angles தான். when the two adjacent angles நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு value 180 degree வந்துச்சுன்னா those two angles are called as linear pair of angles னு சொல்லுவோம். So if the sum of two adjacent angles is 180 degree, the angles are called as linear pair. For example, நாங்க AB அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் Oல இருந்து எனக்கு OC அப்படிங்கிற ரே போகுது. ஓகேவா? ஸோ இந்த ரே இந்த லைன்ல என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது? X ஆங்கிள் and Y ஆங்கிள். இந்த ரெண்டுமே adjacent ஆங்கிள் தான். ஏன்னா they have a common arm OC and they have a common vertex O, and the non-common arm exists on the either side of the common arm. Okay va? The non-common arm is OA and OB தான் non-common arm. So இது common arm இது OC. The common armக்கு இந்த பக்கம் தான் என்னோட non-common arm இருக்கு and common vertex இருக்கு O இருக்கு, common arm OC இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே adjacent angles தான். ஆனால் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டு adjacent angles-ஐயும் நான் ஆட் பண்ணினா எனக்கு 180 டிகிரி வருது. ஸோ these two angles X and Y are called as linear pair அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் 180 டிகிரினா உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நான் ஹோல் ஆங்கிள் எடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு 180 டிகிரி தான் வரும். ஸோ இந்த O அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ ஹோலாக நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 180 தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் linear pair. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறப்ப என்ன கொடுப்பாங்கன்னா எக்ஸ் கொடுத்துருவாங்க, ஒய் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ண 180 டிகிரி, இது ரெண்டும் லீனியர் பேரான்னு செக் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ தெரியும்னா அப்படின்னா 180 மைனஸ் ஒய் போட்டு நான் ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ தெரியும்னா 180 மைனஸ் எக்ஸ் போட்டு ஒய்யோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 30 வச்சுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா 180 மைனஸ் 30 that is 150. ஸோ 30 and 150 வந்து இங்கே லீனியர் பேர். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணினா எனக்கு 180 டிகிரி வருது. ஓகேவா? இதில் 30ங்கிறது அக்யூட் ஆங்கிள், 150ங்கிறது அப்டியூஸ் ஆங்கிள். சப்போஸ் இஃப் மை எக்ஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. நான் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரணும்னு சொன்னேன்? 180 டிகிரி வரும். ஸோ ஒரு ஆங்கிள் 90 அப்படின்னா 180 மைனஸ் 90 இங்கே திருப்பி என்ன வரும்? ரைட் ஆங்கிள் தான் வரும். ஸோ ரெண்டுமே எனக்கு ரைட் ஆங்கிள். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் அப்டியூஸ் ஆங்கிள் எடுத்திருக்கேன், 110 டிகிரி எடுத்திருக்கேன். அப்போ என்னோட ஒய் வேல்யூ 180 மைனஸ் 110 that is 70 டிகிரி வரும். ஸோ என்னோட லீனியர் பேர் 110, 70 டிகிரி. இதில் 110 அப்படிங்கிறது அப்டியூஸ் ஆங்கிள், 70ங்கிறது அக்யூட் ஆங்கிள். இந்த டேபிள் காலம் வந்து ஒரு ரெண்டே அப்சர்வேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா
லீனியர் பேரை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 ஆங்கிள் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஆங்கிளுமே அக்யூட் ஆங்கிளாக இருக்காது, இல்லை 2 ஆங்கிளுமே அப்டியூஸ் ஆங்கிளாகவும் இருக்காது. 2 angles cannot be acute and cannot be obtuse. ஏதாவது ஒன்று அக்யூட்டாக இருந்தால் இன்னொன்று கண்டிப்பாக அப்டியூஸாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் செகண்ட் அப்சர்வேஷன் என்னென்னா 2 right angles can form a linear pair. ஓகேவா? நான் அப்சர்வேஷன்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன். 2 angles cannot be an acute or obtuse. Okay? And 2 right angles can form a linear pair. தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஏதாவது 2 லைன் இன்டர்செக்ட் ஆச்சுது அப்படின்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த டயக்ராமில் angle 1 is equal to angle 2 and angle 3 will be equal to angle 4. Okay?